கருடனாக சென்றவள் அந்த அம்பாள் தான். நாகத்தை ஒரு கருடன் கடலிலே வழிமறைத்ததாகவும் அடுத்தது பாம்பு சுற்றிக்கல். பாம்புக்கல் என்றும் சொல்லவில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் வரலாற்று சிறப்புமிக்க நைனே நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 11ஆம் திருவிழா, கருட சர்ப்ப திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒரு வரலாற்று பின்னணியோடு தொடர்பட்ட ஒரு திருவிழா. இந்த நைனே நாகபூசணி அம்மன் ஆலயம் தோன்றிய வரலாறோடு சம்மந்தப்பட்ட திருவிழா. அந்த வகையில் இந்த திருவிழாவானது என்ன மாதிரி எல்லாமே இடம்பெறப்போதுன்றது தான் இந்த காணொலி ஊடாக பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு திருவிழா என்ன மாதிரி நடக்குதுன்ற தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். சரியாக இப்போ நாங்கள் குறிகட்டுவான் இறங்குதுறையில் நிற்கிறோம். இறங்குதுறையில் அதிகாலை 7 மணி அளவாக உண்மையாக ஒரு அழகிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த நேரங்களில் நாங்கள் நைனே நாகபூசணி அம்மனுடைய 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 11ஆம் திருவிழா என்ன மாதிரியெல்லாம் இடம்பெறப்போன்றது தான் அந்த காணொலியாக பதிவு செய்யப்படுறோம். அந்த வகையில் இது ஒரு அழகிய காட்சி. அந்த அழகிய காட்சியையும் பார்த்துக்கொண்டு அப்படியாக நாங்கள் இதில் பயணம் செய்வோம். கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்களுக்கு தகுந்தால் போல் இந்த கடல் வழி பயணம் இருக்கும். உண்மையாக அது அழகாகவும் இருக்கும். காலை நேரம் வந்தால் வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். பயணம் செய்வது மிக இலகுவாக இருக்கும். அந்த வகையில் சூரிய பகவான் தன்னுடைய உச்சகட்ட வெயிலை கூட இந்த நேரத்தில் காட்டி கொண்டிருக்கிறார். அப்படியாக நாங்கள் இப்போ இந்த நைனே நாகபூசணி அம்மனுடைய அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் அருகே நாங்கள் போன பிறகு என்ன மாதிரி இந்த பூஜைகள் எல்லாமே இடம்பெற போகின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் வரலாற்று பின்னணியோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு திருவிழா. அந்த வகையில் நாங்கள் நைனே நாகபூசணி அம்மனுடைய இடத்துக்கு அருகாமை வந்துட்டோம். தொடர்ந்து என்ன மாதிரி இந்த பயணங்கள் இருக்கின்றதை இந்த காணொலியோட பார்ப்போம். அவ்வாறாக நாங்கள் இப்போ இறங்கி நைனே நாகபூசணி அம்மனுடைய ஆலயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இந்த தூர இடங்கள் இருந்து பார்த்தா கூட அம்மனுடைய ராஜகோபுரம் கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை தரும். நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு காணப்படுகின்ற ஒரு கோபுரம் தான் அம்மனுடைய இந்த ராஜகோபுரம். அந்த வகையில் இந்த இடங்கள் முழுவதுமாக ஒவ்வொரு காணொலிகளையும் உங்களுக்கு காட்டுவது வளமே. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணி நிகழ்வோடு சம்மந்தப்பட்ட இந்த திருவிழாவை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் அந்த நிகழ்வுகளானது இடம்பெறுவதற்கு முன்பாக நாங்கள் இந்த பாதையினூடாக பயணிக்கும் போது அந்த வரலாற்று நிகழ்வு நடந்த அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முன்பாக இங்கேருந்து எங்களுடைய நைனே நாகபூசணி அம்மனுடைய அந்த உருவச் சிலையை நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே மெய் சிலுக்கும். இந்த இடங்கள்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்கும். அம்பாளுடைய அந்த சிறு உருவம் என்று தான் சொல்லணும். அந்த வகையில் நாங்கள் இப்போ போகிற இந்த பாதையானது சரியாக வாயில் கோபுரத்தில் இருந்து வலதுபுறம் நோக்கி நாங்கள் பயணிக்கணும். அதாவது அந்த கடல் கரையை நோக்கி பயணிக்கணும். அந்த வலதுபுறம் நாங்கள் பயணிக்கும் போது அந்த ஆலயத்தினுடைய அந்த தோன்றுவதற்கான வரலாற்று பின்னணி சம்பந்தப்பட்ட இடம்தான் இந்த இடம். அந்த வகையில் நாங்கள் இந்த பாதையினூடாக பயணிக்கும் போது நிறைய விடயங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கருடன் சர்ப்ப திருவிழா என்ன காரணத்துக்காக இடம்பெறுது, அது எந்த வரலாற்று பின்னணியோட சம்மந்தப்பட்டதுன்றது இந்த இடம் அது முக்கியமான ஒரு இடம் தான் அந்த இடம். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்தவாறு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அப்படியாக இப்போ நாங்கள் பயணிக்கிற இடத்துல அந்த கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகிற ஒரு மண்டபம் இருக்குது. அதாவது அந்த கருடன் வந்து இருந்த அந்த கல், அந்த நாகம் வந்து இருந்த கல் இருக்கிற இடத்துல மண்டபங்கள் அமைத்து அந்த திருவிழா, அந்த சர்ப்ப திருவிழா, கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற அந்த இடம் இந்த இடம் தான். அதாவது இப்போ நாங்கள் பயணிக்கிற இடம் பாருங்க அருகாமை வந்துட்டோம். அதோட இந்த பயணிக்கிற இடங்களில் பாருங்கள் தண்ணி பந்தல் எல்லாம் அமைச்சு இன்றைய நாள் பூஜைகள் இடம்பெறுவதற்கான அந்த ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக பார்ப்போம். இந்த இடங்களில் அந்த ஐயோட வரலாற்று பின்னணியை அவ்வளவு அழகாக தெளிவாக கூறியிருப்பார். நிறைய கற்கள் இருந்தாலும் அந்த கருடன் நாகம் இருந்த கல் இந்த கல் தான். அந்த கல் மட்டும் எளிதாக தண்ணிக்கு மேலாக புரிம்ப, அதாவது வேறுபட்டு தெரியும் என்று சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் நான் காட்டுற அந்த இருகல்லும் தான் அது முக்கியமான அந்த வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட இந்த ஆலயம் தோன்றிய வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட இரு கற்கள், அதாவது கருடன் நாகம் அமர்ந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் இந்த இடங்களில் அந்த கருடன்
கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுவது சம்பந்தமான ஒரு மண்டபம் அமைத்து அம்மனுடைய சிறு உருவமும் அமைத்து இந்தியாவில் நாகம் கருடன் இரு உருவங்களையும் அமைத்து அந்த வரலாற்று பின்னணியை தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல பதிவேற்றி இருக்கிறாங்க. அப்படியாக அந்த மண்டபத்துக்கு உட்பகுதியை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது கூட அந்த வரலாற்று நிகழ்வு என்ன மாதிரி அந்த நடந்தது என்பதை தெளிவாக கூறியிருக்காங்க. பாருங்க, கருடன் நாகம் இருவருக்கும் இடைப்பட்ட அந்த தகராறு, அந்த வழிப்போக்காக சென்ற வணிகன் அந்த இருவருடைய தகராறுகளையும் தீர்த்து இந்த அம்மனுடைய ஆலயத்தை அமைத்தது என்பதுதான் அந்த வரலாற்று பின்னணி விடயம். அதை நான் தெளிவாக இன்னொரு ஐயா கூறுவார். அது இந்த வரலாறு சம்பந்தமாகவும் இன்றைய நாள் உபயம் சம்பந்தமாகவும் தெளிவாக விளக்கமாக கூறுவார். அப்படியாக இந்த இடங்களிலிருந்து நாங்கள் ஆலடி அம்மன் ஆலயத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட இந்த இடங்கள்லேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 100 மீட்டர் நோக்கி பயணம் செய்யும் போது இந்த ஆலடி அம்மன் ஆலயமானது இருக்கும். இந்த ஆலடி அம்மன் ஆலயம் கூட ஒரு வரலாற்று பின்னணி ஆலயம்தான். அப்படியாக அந்த போர்த்துகேயர் உள்ள அந்த காலங்களில் அம்மன் ஆலயம் அழிக்கப்பட்ட தருவாயில் அந்த பூசாரி அம்மனை கொண்டு அந்த வைத்த ஆலயம் தான் இந்த ஆலடி அம்மன் ஆலயம். இது கூட இப்போ ஒரு வரலாற்று பின்னணியோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான். அவ்வாறாக இந்த ஆலடி அம்மன் ஆலயத்தினுடைய தற்போதைய உருவம் என்ன மாதிரிலாம் இருக்கின்றதை பார்த்துக்கொண்டு இந்த ஆலயம் சம்பந்தமான வரலாறுகளும் இந்த இடங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தினுடைய தோற்றம் என்ன மாதிரி எல்லாம் இருந்தது, மற்ற அந்த கருடன் பாம்பு சம்பந்தமான விடயங்களை கூட இந்த இடத்துல ஒரு எழுத்து மூலம் செய்திருக்காங்க. அன்றொரு கால் முத்தோறும் கடலிலோட சம்பந்தமான விடயங்கள். இதில் ஆலயத்தினுடைய வரலாறு நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயமானது போர்த்துகேயரால் இடிக்கப்பட்ட போது நாகபூஷணி அம்மனை அப்போது ஒரு பூசை செய்த பூசகரால் எடுத்து கொண்டு வரப்பட்டு அந்த வைத்த இடம், அந்த விடயத்தை கூட இந்த இடங்களில் எழுத்து மூலம் பதிவு செய்திருக்கிறோம். அதாவது வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக, இப்படி வரலாறை தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைகள் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடங்களில் அந்த வரலாறுகளை எழுத்து மூலமும் உருவப்படங்கள் மூலமும் அந்த தெளிவாக விளக்கமாக இதில் விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படியாக இந்த இடங்களில் இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு உருவத்தில் தான், அதாவது அந்த ஒரு இறைவன் இருக்கிற இடம் இந்த மரத்துக்கு கீழே தான். அதாவது அந்த பூசகர் பொந்துக்குள்ளே கொண்டு போய் தான் அந்த அம்மனை மறைவாக வச்சிருந்தது என்பதை ஒரு தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு சுறு உருவமாக செய்து அந்த வரலாற்று விடயங்களை கடத்திருக்கிறாங்க. அந்த விடயத்தை கூட நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக அந்த வரலாற்று விடயங்கள் இவ்வாறு தான் கடத்தப்படுகின்றது. பாருங்கள், பூசகரால் அம்பாலை கொண்டு வந்து அந்த மரத்தினுடைய அந்த பொந்துக்குள்ளே வைத்து பாதுகாக்கிற அதாவது போர்த்துகேயர் உள்ள அந்த இடிக்கப்பட்ட நேரங்கள், அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட நேரங்களில் அம்மனை பாதுகாத்த விடயத்தை ஒரு உருவம் மூலம் வரலாறுகள் கடத்தப்படுகின்ற விடயத்தை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அத்தோடு இந்த இடங்களில் அந்த போர்த்துகேயரால், அதாவது ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் போர்த்துகேயரால் இடித்து அளிக்கப்பட்ட போது கிபி 1620 1624 அம்பிகையை அந்தன சிவாச்சாரியார் ஒருவர் ஆலமர பொந்தில் ஒழித்து அந்த வைக்கப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஆண்டுகளை கூட இந்த இடத்துல பதிவேற்றிருக்கிறாங்க. ஒரு கல்வெட்டு மாதிரி இந்த இடத்துல பதிவேற்றிருக்கிற அந்த விடயங்களை கூட எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படியான வரலாற்று நிகழ்வு பின்னணி, அதாவது 2 விடயங்கள் அப்படியாக அந்த வரலாற்று பின்னணியோட சம்பந்தப்பட்ட இடங்களை உங்களுக்கு நான் காண்பித்திருப்பேன். அதாவது அந்த கருடன் பாம்பு இருந்த அந்த கற்கள், மற்றது அந்த ஆலடி அம்மன் ஆலயம், அதாவது அந்த பூசகர் அம்மனை கொண்டு வைத்திருந்த அந்த ஆலயம், அப்படி வரலாற்று சம்பந்தப்பட்ட இடங்களையும் காண்பித்தவாறு இப்போ நாங்கள் அம்மன் ஆலயத்தினுடைய உட்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் பாருங்கள், காலை நேரமே பக்தர்கள் எல்லாருமே இன்றைய நாள் இந்த கருட கர்ப்ப பூஜையை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. இன்றைய தினம் இந்த பூஜைகள், அதாவது 11ஆம் நாள் நடைபெறுகின்ற இந்த கருட கர்ப்ப பூஜையை பார்ப்பதற்காக நிறைய பக்தர்கள் வருவார்கள். ஒரு அமைதியான இனிமையான ஒரு காலை பொழுது. அம்மா நாகபூஷணி அம்மனுடைய சிறு உருவம். நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய 11ஆம் திருவிழா என்று சொல்லப்படுகிற திருவிழா நைனாதீவை சேர்ந்த அரசாங்க ஊழியர்கள் அனைவருடைய பங்கு பற்றிலான ஒரு உபயமாக நடைபெற்று வருகின்றது. பல வருடங்களாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது நைனாதீவை சேர்ந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரச கூட்டுத்தாபன ஊழியர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த தங்களுடைய உபயத்துக்குரிய அந்த பணத்தை செலுத்தித்தான் இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆண்டுதோறும்
நாங்கள் ஒரு ஒரு குழுவை, அதாவது நிர்வாக குழுவை தீர்த்த உற்சவம் என்ற இரவு அமைப்போம். அந்த குழு தான் அடுத்த திருவிழாவை செய்வது வழக்கம். இந்த 11ஆம் திருவிழாவிலே முக்கியமான சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால், பகலிலே அம்பாளுக்கு தைலாப்பிய அபிஷேகம், அதாவது எண்ணெய் வைத்து அபிஷேகம் நடைபெறுவது. அடுத்தது பூந்தண்டிகை, இரவு பூந்தண்டிகை. அந்த பூந்தண்டிகையிலே அம்பாள் எழுந்தருளுவது ஒரு முக்கியமான ஒரு திருக்காட்சி. காரணம் என்னென்று சொன்னால், அம்பாளினுடைய கடைக்கண் பார்வை தான் எங்களிலே பட வேண்டும். அம்பாளினுடைய கடைக்கண் பார்வையிலே தான் தனந்தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனந்தரும், தெய்வ வடிவுந்தரும், நல்லன எல்லாந்தரும், அன்பர் என்பவர்க்கு கனந்தருவதும் அந்த கடைக்கண் பார்வை தான். ஆகவே அந்த கடைக்கண் பார்வை அந்த பூந்தண்டிகையிலே அம்பாள் மறைந்திருந்து கடைக்கண்ணாலே பார்க்கின்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதுதான் இன்று இரவு நடைபெற இருக்கின்ற விசேஷம். அதைப்போல இன்று பகல் ஒரு விசேட பூசை ஒன்று இங்கே நடைபெறுகின்றது. இது எங்களுடைய இந்த நிர்வாகத்தினரும் அறங்காவலர்களும், அப்போதிருந்த அறங்காவலர்களும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. அதாவது இந்த நயினாதேவி நாகபூஷணியம்மன் ஆலயத்திற்கு ஒரு கர்ண பரம்பரை, ஒரு வரலாற்று கதை என்று சொல்வது, இந்த அனலதீவின் புளியந்தீவிலிருந்து ஒரு நாகம் பூக்கொண்டு வந்து வழிபட்டதாகவும், அந்த நாகத்தை ஒரு கருடன் கடலிலே வழிமறைத்ததாகவும், அந்த வழியாலே சென்ற ஒரு வணிகன் இந்த சம்பவத்தை அறிந்து அந்த அவர்களுடைய முரண்பாட்டை தீர்த்து அதற்காக இந்த கோயிலை கட்டுவித்தான் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த கருட வழிபாடு எங்களுடைய சைவசமய வழிபாட்டிலே இல்லை. ஆனாலும் கருடனாக சென்றவள் அந்த அம்பாள் தான். அதாவது தன்னுடைய கோவிலை கட்ட வேண்டும் என்று ஒரு வணிகனுடைய மனத்திலே ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்பதற்காக கருடனாக சென்று அந்த பாம்பை வழிமறித்ததாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும். அந்த கோவில் அந்த வணிகனாலே கட்டப்பட்ட கோவில் தான் இன்றைக்கு அது ஒரு பெரிய கோயிலாக எழுச்சி பெற்று மிகவும் சிறப்பாக இன்றைக்கு மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோற்சவத்திலே உண்மையாக அந்த கருட சர்ப்ப வழிபாடு, அந்த திருவருட் சின்னங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கடலில் உள்ள அந்த 2 கற்கள், கருடன் கல் ஒன்று, அடுத்தது பாம்பு சுற்றிக்கல். பாம்பு கல் என்றும் சொல்லவில்லை, ஏனென்றால் பாம்பு அந்த கல்லை சுற்றி கொண்டிருந்ததாக தான் கருடன் அதை வழிமறைத்து அதில் தர்க்கம் செய்யக்கூடியதாக இருந்தது. அதாவது பாம்பு கல்லுக்கு மேலே இருந்தால் கருடன் அந்த பாம்பை தூக்கி கொண்டு போயிருக்கும். சரியோ, பாம்பு கல்லை சுற்றி கொண்டிருந்ததால் கருடனாலே அதை தூக்க முடியாது என்று கருடனுக்கும் தெரியும். ஆகவே அது பாம்பு சுற்றிக்கல், கருடன்கல். நீண்ட நாட்களாக அந்த 2 கற்களும் தான் அந்த கடலிலே தெரிகின்றன. ஏனைய கற்கள் வெளியிலே தெரிவது இல்லை. ஆகவே இன்றைக்கும் கூட அந்த புளியந்தீவிலிருந்து பாம்புகள் இங்கே வந்து போய் கொண்டு தான் இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் அதை நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய பாம்பு இருக்குது, இங்கே நிறைய நல்ல பாம்பு இருக்குது. இப்போ இந்த மண்டபத்துக்குள்ளேயே ரூம்களுக்கு சில நேரம் வந்து போகும். சரி, ஆனால் இங்கே ஒருவருக்கும் அதை தீங்கு செய்யவில்லை. அந்த நல்ல பாம்பு நாகம் மற்ற பாம்புகளைப் போல அல்ல. அது நம்மை தீண்டுவதற்கு முன் படம் எடுத்து தன்னை அடையாளம் காட்டும். அதே நேரம் அந்த பாம்பு சரியாக கோபம் கொண்டு நம்மை தீண்டுவதாக இருந்தால் ஒரு 180 டிகிரி பின்னுக்கு போய் திரும்பி வந்து கொத்துமா இருந்தால் அதுதான் அந்த உண்மையான நச்சு கொத்து. மற்றும்படி அது அவசரத்தில் கொத்துறதெல்லாம் ஒரு, அதாவது இறைக்கடி என்று இங்கே சொல்லுவார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற யாரையுமே நல்ல பாம்பு தீண்டியதாக
நாங்கள் அந்த வரலாற்றை காணவில்லை. யாரும் நல்ல பாம்பு தீண்டி இறந்ததாகவும் இல்லை. ஒரு சிலரை தீண்டி இருக்கின்றது, ஆனால் அவர்களும் புற சுகம் பெற்று நல்லா வாழ்கிறார்கள். ஆகவே அந்த பாம்பு வழிபாடு, அதாவது நாக வழிபாட்டின் ஒரு உச்சக்கட்டமான ஒரு வழிபாட்டு முறை இன்றைய இந்த 11ஆம் திருவிழாவிலே, அதாவது இந்த 11ஆம் திருவிழாவிலே அடியார்கள் அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே கருடன்கள் வானத்திலே வட்டமிடுகின்ற ஒரு காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கும். அதற்காகவே நாங்கள் அறங்காவலர் சபையாலே அங்கே அந்த கருட சர்ப்ப வழிபாட்டுக்காக அந்த கடற்கரையிலே ஒரு மண்டபத்தை அமைத்திருக்கின்றோம். அதற்கு செல்வதற்கான ஒரு பாதையை அமைத்திருக்கின்றோம். அந்த பாதையாலே நெடுக மேற்கே போனால் இந்த ஆலடியம்மன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்தை நீங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லோரும் அந்த கருட சர்ப்ப கல்லுக்கு நடைபெறுகின்ற அந்த பூசையையும், அதிலிருந்து வடக்கே பார்த்தால் ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்கின்றது. அது அனலதீவிலே புளியந்தீவு நாகதம்பிரான் என்ற பெயருடன் இருக்கின்றது. அது நாகதம்பிரான், அது சிவன். அதற்கு வலதுபுறமாக இந்த நாகேஸ்வரி இருப்பதனாலே வழக்கமாக இடதுபுறத்திலே இருக்க வேண்டிய பெண் வலதுபுறத்திலே இருப்பதனால இந்த சக்திக்கு மிக 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 பலம் வாய்ந்த ஒரு சக்தி இருக்கின்றது. அதனாலே தான் இந்த மக்கள் இந்த அடியார்கள் இங்கே வந்து வழிபட்டவுடன் அவர்கள் வேண்டுவதை தன்னுடைய கணவனிடம் கேட்டு உடனே வழங்கக்கூடிய ஒரு சக்தியிலே இந்த நாகபூஷணி அம்மன் வீற்றிருக்கின்றாள் என்று சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அவ்வாறாக இந்த ஐயா இந்த இடங்களில் இந்த இன்றைய நாள் இடம்பெறுகின்ற கருட சர்ப்ப திருவிழா சம்பந்தமான அந்த வரலாற்று பின்னணிகள் என்ன மாதிரியெல்லாம் இருந்தது, அந்த வரலாற்று நிகழ்வுகள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை மிக சிறப்பாக மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த வகையில் இப்போ இறைவன் அந்த வரலாற்று பின்னணியாக, அதாவது கருடன் நாகம் அந்த தகராறு இடம்பெற்ற அந்த கற்கள் இருக்கிற அந்த பூசைகள் இடம்பெறுகின்ற கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற அந்த இடத்துக்கு செல்வதற்கான ஆயத்த வேலைப்பாடுகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான ஒரு விடயம், இந்த கருட சர்ப்ப திருவிழா பார்ப்பதற்காக இன்றைய தினம் நிறைந்த பக்தர்கள் வந்திருக்கிற அந்த அழகிய ஒரு கண்கொள்ளா காட்சியை கூட அவதானிக்கக்கூடிய அமைந்தது. நிறைந்த பக்தி பூர்வமான விடயங்கள் இந்த இடங்களில் இடம்பெறும். அப்படியாக நாங்கள் கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற அந்த மண்டபம் இருக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறோம். அப்படியாக அதோடு இந்த இடங்களில் முக்கியமான ஒரு அற்புத நிகழ்வு இடம்பெறுகின்ற ஒரு நேரம் இந்த இடங்களில் பாருங்கள், அந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற தருவாயில் இங்கே இருந்து அந்த கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற அந்த இடத்துக்கு சென்றடைந்து பூசைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த வேலைகளில் அந்த நேரம் அந்த கருடன் அந்த இடங்களில் சுற்றி வட்ட முடியும். கிட்டத்தட்ட 3-4 கருடன் வந்து கழுகுகள் வந்து அந்த இடங்களில் கருடன் என்று சொல்லுவாங்க. கருடன் வந்து அந்த இடத்துல சுற்றி வட்டம் இருக்கின்ற அந்த ஒரு அழகிய கண்கொள்ளா காட்சி அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய இந்த ஐயா விளக்கமாக சொன்ன மாதிரி கருடனாக வருவது எங்களுடைய அம்பாள். அதாவது அப்படித்தான், அதாவது இறைபக்தி உள்ள ஒருவர் எல்லாருமே நம்பக்கூடியது அந்த கருடனாக வந்தது அம்பாள். இப்போ கருடன் நாகத்துக்கு இடைப்பட்ட தகராறு ஏற்படும் போது அந்த வணிகனை அந்த கோயிலை கட்டுவதற்காக, அந்த ஆலயத்தை மெருகூட்டுவதற்காக, அந்த ஆலயத்தை அமைப்பதற்காக ஒரு கருடனால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் அந்த கருடன் சர்ப்ப திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற அந்த வரலாறு. அந்த வரலாறு எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால், கருடனாக வந்தது அம்பாள். அந்த அம்பாளே வந்து தன்னுடைய அந்த ஆலயத்தை அமைப்பதற்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குற மாதிரியாக அந்த கருடனை அம்பாளாக பார்ப்பது தான் இந்த வரலாறு. அப்படியாக இந்த வரலாற்று நிகழ்வு இடம்பெறுகின்ற அந்த தருவாயில மட்டுமே அந்த கருடன் வருவது ஒரு மிக சிறப்பு, மிக அற்புதம் என்று தான் சொல்லணும். அவ்வாறாக சுவாமி அந்த கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். அந்த கருட சர்ப்ப திருவிழா இடம்பெறுகின்ற இந்த இடத்தை பாருங்கள், அதிகளவான பக்தர்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த கற்கள், அதாவது கருடன் நாகம் இருந்த அந்த 2 கற்களை கூட இந்த இடத்துல நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்களில் அந்த மண்டபங்கள் எல்லாமே அமைத்து அந்த வரலாற்று விடயங்கள் இதில் பொறிக்கப்பட்ட விடயத்தை நான் ஏற்கனவே அந்த காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்திருக்கேன். அந்த வகையில் தொடர்ந்து இந்த கருட சர்ப்ப திருவிழாவில் இடம்பெறுகின்ற பக்திபூர்வமான விடயங்களை தொடர்ந்து இந்த காணொலியோட பார்க்கலாம்.
இப்படியாக பாருங்கள் இந்த இடங்களில் இந்த வரலாற்று சிறப்பு மிக இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு நிறைந்த பக்த அடியார்கள் இந்த இடத்துல நிற்பதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கடலுக்குள்ளே போய் நின்று இந்த பூஜைகள் எல்லாம் இடம்பெறும். இந்த இடங்களில் பக்தி பூர்வமான நிறைய செயற்பாடுகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். राजसाय नमः दानसाय नमः साध्वीकृत्ये सिंहासनाय नमः अनन्तासन सिंहासन योगासन सिंहासन विलासनान्तं सम्भूय ओम ऐं ह्रीं श्री ललिताम्बरा भट्टारिकायाः नागभूषण अम्बिकासनाय नमः नागभूषण अम्बिकाभूषणे नमः नमो अस्तु सर्पेभ्यो एके च पृथिवी मनो ते अन्तरिक्षे ये दिविदेभ्य सर्पेभ्यो श्री महाराज की सिंहासनेश्वरी कुंड संभोता देवता ओ महादेवी राजराजेश्वरी पराशक्ति कदम्ब पंजरे कृष्ण करुणपूर्व मनोहरा मंडल पद्मनाभशिलाधर हरिभावित भूनभू कदम्ब पंजरे कृष्ण करुणपूर्व मनोहरा मंडल पद्मनाभशिलाधर கீழே வேற இல்லைன்னு வா श्री नागभूषण अंबिका
நிறைய பூ கொடுங்க ராசா, பூ கொடுறா தம்பி, பூ கொடுறாப்பா, பூ கொடுங்க. மணி அடிக்கிற அரைக்கு आनंदाय नमः, आनंदनादाय नमः, आनंदाय नमः, वासुदेवाय नमः. श्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय सोमो वा येदस्वराज्यमादत्ते योगासुन्दा योगासोमे ओम सर्वस्याद्यै सर्वस्य सर्वमेव देनाप्नोति सर्वं जयति नागभूषण अंबिका अष्टनागदेवताभ्यो नमः. समस्त राजोपचार देवोपचार करुणोपचार समर्पयामः. यस्य संगस्य वृषभः कल्याणो द्रोणादिदः कार्यशीलप्रदानेन वृषभेन यजामहे वृषभेन यजमानाः. नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवीमनो ये अन्तरिक्षे ये
அதை விட்டு சிறப்பு அது சிறத்தை தான் அங்கே போகும்